அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் முதல் 2 கவிதை வரிக்கும் முழுமையான அர்த்தத்தை கண்டு முடித்துவிட்டோம். இப்பொழுது நாம் 3வது கவிதையை ஆரம்பிக்கின்றோம். முதல் 2 கவிதையில் என்ன கூறினார்கள்? சுஆத் என்னை பிரிந்து விட்டால், என் உள்ளம் உடைந்து விட்டது, நோய்வாய்ப்பட்டு விட்டது, நான் அதையே யோசித்துக் கொண்டிருக்கின்றேன், அதிலிருந்து விடுதலை பெற முடியாத ஒரு கைதியை போல் சுஆதையே யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள் கவிஞர் அவர்கள். அதற்கு பிறகு சுஆதின் அழகை விவரித்தார்கள். அந்த பிரியும் அந்நாளில் பகலில் சுஆத் என்ற பெண் ஒரு மானை போன்று இருந்தால் என்று கூறினார்கள் அல்லவா? அதற்கு பிறகுதான் நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, 3வது. தஜ்லு அவாரில தி ظلم إذا ابتسمت كأنه منهل بالراح معلول. تجلو عوارل ذي ظلم إذا ابتسمت. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க? தஜ்லு, அப்ப வெளிப்படுத்துகிறாள். அவாரில, அவாரிலா என்றால் என்னது? பற்கள். அந்த சிரிக்கும் பற்கள் என்பார்கள். உள்ள கடவாய் பற்களை என்னது அவள் வெளிப்படுத்துகிறாள். எப்படிப்பட்ட கடவாய் பற்கள்? இங்க அதான் சொல்கிறாங்க. தி வல் மின் இதபுத்த சமர், அவள் புன்முறுவல் செய்யும் பொழுது, அந்த பெண் சிரிக்கும் பொழுது, அந்த பெண் சிரிக்கும் பொழுது வெண்மையுடைய, ஓகேவா, வெண்மை ஒளியுடைய அந்த கடவாய் பற்களை அவள் வெளிப்படுத்துகிறாள். அதான் சுவாத பத்தி தானே வர்ணிச்சிட்டு இருக்காங்க கவிஞர் அவர்கள். இது தஸ்பீப் அல்லவா? தஸ்பீபை முடித்த பிறகுதான் நபிகளாரை வர்ணிப்பார்கள். இப்ப தஸ்பீப்ல அந்த பெண்ணை பற்றி, பிரிந்த பெண்ணை பற்றி பேசுவார்கள். அதற்கு பிறகுதான் என்ன செய்வாங்க? இதெல்லாம் முன்னாடி முன்னாடி பாடத்துல நம்ம சொல்லிட்டோம்ல. அது அப்ப அந்த பெண்ணை எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க. அந்த பெண் சிரிக்கும் பொழுது வெண்மையுடைய அந்த பற்கள், அந்த கடவாய் பற்கள் என்ன செய்யும்? வெளி தோன்றும். கஅன்னஹு முன்ஹலுன் பிர்ராஹி மஅலூலு. நிச்சயமாக நிச்சயமாக அந்த பற்கள் இருக்கிறது அல்லவா, அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு அழகாக சொல்கிறார்கள். ஓகேவா? அப்ப அது எப்படி இருக்குன்னா, அஹ் ஒரு ராஹ் என்றால் மது, மதுவை கொண்டு முதல் முறை புகட்டப்பட்டதை போன்று உள்ளது. மஅலூலு, 2வது முறை புகட்டப்பட்டதை போன்று இருக்கிறது. முன்ஹலுன்னா முதல் முறை குடிக்கிறது. அந்த மதுவை எடுத்து ஃபர்ஸ்ட் சிப்புன்பாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் வாய் குடிச்சா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? முன்ஹல் என்பார்கள். மஅலூல்னா செகண்ட் வாய் குடிக்கிறது. 2வது வாட்டி எடுத்து குடிச்சா அதுக்கு மஅலூல் என்பார்கள். அப்ப அந்த மதுவை கொண்டு முதல் முறையும் இன்னும் 2வது முறையும் மீண்டும் மீண்டும் மது புகட்டப்பட்டதை போல இருக்கிறது. ஓகேவா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க? அது சிரிக்கிறாள், அந்த வெண்மையுடைய பல்கள் வெளிக்காட்டுகிறாள். சிரிக்கும் பொழுது அந்த சுவாது, அந்த பல்லு வெளிக்காட்டுது. இன்னும் அந்த பெண்ணுடைய பற்கள் வெளியே தெரிகின்றது. இன்னும் நிச்சயமாக அது எப்படி இருக்குதான், அந்த பற்களுடைய நறுமணத்தை பத்தி இங்க பேசுறாங்க. ஒரு தடவை குடிச்சா, 2 வாட்டி குடிச்சா எப்படி ஒரு விஷயத்த நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா அந்த வாயில அந்த வாசனை வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப இவங்கெல்லாம் நறுமணம், அதாவது ஹம்ர் இருக்குல்ல, மதுவிலேயே மூழ்கி போனவர்கள். யாரு? நபிகளார் வருவதற்கு முன்னால் அரபியர்கள். அதாவது டின்னா வச்சிருப்பாங்களாம். வெறும் இப்பெல்லாம் பாட்டலா இருக்குது சில வீடுகள்ல. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. டின்னு, பெரிய பெரிய அண்டா குண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது ஃபுல்லா மது வச்சிருப்பாங்க. அதனால
கவிஞர்களில் அதிகமான கவிஞர்கள் மதுவை அதிகமாக கவிதைகளில் பயன்படுத்துவார்கள் ஒப்பிடும் பொழுது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இவ்வாறுதான் அமைந்திருந்தது. நபிகளார் வருவதற்கு முன்னால் வெறும் ஹம்ரு, மது, சூது என்று சொல்லக்கூடிய அந்த மதுவிலே தான் வாழ்ந்தார்கள். அதனால ஒட்டகம், மது இதுவெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றாக அங்கமாகி இருந்தது. அதனால் அவர்கள் கவிதைகளில் அதிகமாக இந்த மதுவை பயன்படுத்துவார்கள். இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மதுவை குடிச்சு குடிச்சு அந்த வாய் முழுக்க அந்த மதுவுடைய வாசனை நிற்கும். அது ஒரு நறுமணம். அந்த நறுமணத்தை போன்று எல்லாம் இப்ப இந்த மாதிரி மது கிடையாது. இது ரொம்ப நம்ம பார்க்கக்கூடிய நம்ம கேள்விப்பட்ட வாசனை என்பது ரொம்ப மோசமானதாக இருக்கும். இப்பொழுதுள்ள மதுவுடைய வாசனை, அந்த வாசனையை நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது பிராண்டு, அதாவது நல்ல பிராண்டான குவாலிட்டியானதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மதுவுடைய வாசனை வாய் முழுக்க அது நறுமணம் போல் இருக்கும். ஓகேவா? அந்த மதுவுடைய வாசனை நறுமணை போன்ற இருக்கும். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கவிதையில் வரக்கூடிய அந்த மதுவை தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அந்த மது ரொம்ப காஸ்ட்லியான விலை மதிப்பு மிக்க அந்த மதுவை குடித்தால் ஒரு முறை அல்ல, 2 முறை என பல முறை குடித்தால் எப்படி ஒரு இந்த வாய் முழுக்க அந்த மதுவின் வாசனை நறுமணம் வருமோ அந்த ஒரு நறுமணம் அந்த பெண்ணின் வாயில் வருகின்றது என்று கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். சரியா? கௌலுஹு கவிஞருடைய சொல்லாகிறது தஜ்லு. தஜ்லு என்ற சொல்லுக்கு அர்த்தமாகிறது கால திப்ரீசி ரஹிமஹுல்லா. இமாம் திப்ரீசி ரஹிமஹுல்லா ஃபி ஷரஹிஹி, திப்ரீசி ரஹமத்துல்லா அலைஹி அவர்களுடைய ஷரஹி விரிவுரையிலே கூறுகிறார்கள், மின் கௌனிஹிம் அந்த அரபியர்கள் சொல்லில் இருந்திருக்கிறது. என்ன இருக்கிறது? ஜலவுத்து சைஃப வகைரஹு. அதான் ஜலவுத்து சைஃப வகைரஹு. நான் என்ன செய்தேன்? வாளுக்கு துருவை நீக்கினேன், வாளிடமிருந்து உள்ள துருவை நீக்கினேன். அதே போல வகைரகு வாள் அல்லாத மற்ற பொருட்களில் இருந்து துருவை நீக்கினேன் என்ற அர்த்தம். எப்போ இப்படி சொல்லுவாங்க? ஜலவுத்து அசைஃபனு இதா அசல்த அன்ஹு அஸ்ஸத. நீ அந்த வாளை விட்டும் நீக்கினாய் என்றால் என்னது? அஸ்ஸத. எதை? துருவை நீக்கினாய் என்றால் எப்படி சொல்லணும்? ஜலவுத்து சைஃப வகைரஹு இப்படி சொல்லணும். சரியா? வாளிலிருந்து நான் துருவை நீக்கினேன் என்று சொல்ல வேண்டும். ஓகேவா? முராது ஷாயிரி. ஆனா இங்க என்னது? துருவை நீக்கினேன்னு அர்த்தம் வைக்க முடியாது. அப்படிதானே தஜ்னுக்கு? அப்ப துருவை நீக்கினேன் இங்க அர்த்தம் என்ன? கவிஞர் என்ன அர்த்தம் நாடுறாங்க? கவிஞருடைய நோக்கமாகிறது வைரு மா காலஹு தப்ரீசி. அப்ப திப்ரீசி, வைரு மா காலஹு திப்ரீசி, இமாம் திப்ரீசி எதை கூறினார்களோ அந்த ஒன்று அல்லாததாக இருக்கின்றது. இப்ராஹிம் திப்ரீசி துரு நீக்கிறதுனாங்கல்ல, அந்த அர்த்தம் அல்லாத வேறு அர்த்தமாக இருக்கின்றது. ஃபைன்ன முராதுகு ஏனென்றால் நிச்சயமாக கவிஞரின் நோக்கமாகிறது தஜ்லு. தஜ்லு என்ற வார்த்தையை கொண்டு கவிஞரின் நோக்கமாகிறது குணா. இங்கு என்ன நோக்கம் என்றால் கவிஞரின் நோக்கம் என்ன நோக்கமாகிறது தக்ஷிஃபு, அவள் வெளிப்படுத்துகிறாள் என்பதாகும். ஓகேவா? அவள் வெளிப்படுத்துகிறாள், காட்டுகிறாள் என்ற அர்த்தம். அதாவது அவளுடைய சிரிக்கும் பொழுது அந்த வெண்மையான அந்த பற்களை வெளிக்காட்டுகிறாள் என்று அர்த்தம். சரியா? பாருங்க, மின்ஹு இன்னும் அதிலிருந்து தான் இருக்கிறது. அதாவது இந்த அர்த்தத்திலிருந்து தான் இருக்கிறது. ஜலவுத்துல் ஹபர, நான் செய்தியை என்ன செய்தேன்? வெளிக்காட்டினேன். ஓகேவா? ஐ அவுலஹ்துஹு வ கஷஃப்துஹு, அதாவது அந்த செய்தியை நான் தெளிவாக்கினேன், அந்த செய்தியை நான் வெளிக்கொண்டு வந்தேன், வெளியாக்கினேன். அப்ப இதுவெல்லாம் என்ன அர்த்தம்? அதாவது ஜலவுத்துல் ஹபரவுக்கு என்ன அர்த்தம்? தெளிவாக்கினேன், வெளியாக்கினேன். அப்ப ஜலவுத்துக்கு என்ன அர்த்தமும் வைக்கலாம், துருவை நீக்கினேன்னு அர்த்தம் வைக்கலாம், தெளிவாக்கினேன், வெளிக்கொண்டு வந்தேன் என்றும் நம்ம அர்த்தம் வைக்கலாம். சரி, அப்ப இங்க அதான் அர்த்தம். என்ன செய்தால்? அந்த பெண் வெளிக்காட்டினால், பற்களை வெளிக்காட்டினாள், வெண்மையான பற்களை வெளிக்காட்டினாள் என்று அர்த்தம். சரியா? அவாரிது, அவாரில் என்பது மாபாதல் அந்நியாபி, கோரை பற்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு பல்லாகும். சரியா? மினல் அஸ்னானி, பற்களில் இருந்து கோரை பற்களுக்கு பின்னால் உள்ள ஒரு பல்லாகும். கோரை பல்லுனா என்னது? சிங்கப்பல்லுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சிங்கப்பல், அதாவது முதல்ல நம்ம வாய் முன்னாடி இருக்கக்கூடிய பல்லுக்கு இருக்குல்ல, ஒரு 4 பல்ல தள்ளி சிங்கப்பல்லுன்னு இருக்கும். அந்த சிங்கப்பல்லுக்கு தான் அந்நியாபு என்பார்கள். சரியா? அந்த சிங்கப்பல்லுக்கு பின்னால் உள்ள அந்த சிங்கப்பல்களுக்கு பின்னால், அதாவது கடவாய் பல் நம்ம மொத்தமா பேர் சொல்லுவோம்ல, அந்த கடவாய் பற்களுக்கு தான் அவாரி என்பார்கள். சரி, அந்த சிங்கப்பற்களுக்கு பின்னால் உள்ள பல்லாகும் ஒன்றாகும். சரியா? வஹிய லவாஹிகோ, அந்த அவாரில் என்பதாகிறது லவாஹிக் ஆகும், சிரிக்கக்கூடிய பற்கள்.
அதாவது அந்த கோரை பற்களுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பற்களுக்கு லவாஹிக் என்பார்கள். ஏன்னா நம்ம சிரிக்கும் பொழுது அந்த பல்லு தெரியும். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கோரை, அந்த சிங்கப்பல்லுக்கு பக்கத்துல இருக்க பல்லு சிரிக்கும் பொழுது தெரியும். அதனாலதான் அந்த பல்லுக்கு பேரு லவாஹிக் என்று வைத்தார்கள். லிஹிக் என்றால் சிரிப்பது. அது சிரிக்கும் பொழுது அந்த பல்லு தெரியறதுனால அந்த பற்களுக்கு, அந்த சிங்கப்பல்லுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பற்களுக்கு லவாஹிக்னே பேர் வச்சுட்டாங்க. சரியா? அந்த அவாரில் என்பது லவாஹிக் என்ற பற்கள் ஆகும். அந்த சிங்கப்பல்லை ஒட்டி இருக்கக்கூடிய வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய பற்களுக்கு தான் லவாஹிக் ஆகும். அப்ப அங்க அதுதான் அர்த்தம் வைக்கணும். அந்த கடவாய் பற்களை வெளிக்காட்டுகிறாள். வெண்மையான அந்த கடவாய் பற்களை இதபுத்தசமன், அந்த பெண் சிரித்தால், புன்முறுவல் செய்தால் அந்த வெண்மையான என்ன செய்கிறாள்? கடவாய் பற்களை, அந்த சிரிக்கும் பொழுது தெரியக்கூடிய அந்த பற்களை வெளிக்காட்டுகிறாள். வல்மு என்பதாகிறது மா உல் அஸ்னானி, பற்களின் தண்ணியாகும், நீராகும். அதாவது உமிழ்நீர். ஓகேவா? அப்ப பற்கள்ல அந்த தண்ணி எச்சில் இருப்பதனால்தான் அது என்னது வெண்மையா ஷேடு கொடுக்கும். அதாவது லைட்டோ அந்த என்னது காஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஷேடு வருமா? அது மாதிரி என்னது அந்த தண்ணி இருக்கனால தான் அந்த வெண்மையாக அது என்ன செய்யுது? மிளிர்கிறது. ஒருவேளை அந்த எச்சில் பல்லல்ல இல்லாட்டி அது மின்னுமா? மின்னாது. அதனால்தான் நம்ம வெண்மையுடைய அந்த என்னது மினுக்கக்கூடிய அந்த கடவாய் பற்களை வெளிக்காட்டுகிறார். உண்மையிலே வல்ம் என்றால் அந்த பற்களில் இருக்கக்கூடிய அந்த உமிழ் நீரை குறிக்கும். ஓகேவா? வக்கீல இன்னும் சொல்லப்பட்டது வல்ம் என்றால் என்ன அர்த்தம்? ரிக்கத்துல் அஸ்னானி சித்தத்து பயாதிஹா, அதுதான் வெண்மையான பற்கள் நம்ம அர்த்தம் வச்சோம். ஓகேவா? அப்ப பற்களின் அந்த வெண்மையை, கடுமையான வெண்மையாகும். வல்மனா இந்த பற்களுடைய என்னது கடுமையான வெண்மையாகும். இன்னும் அந்த பற்களின் ரிக்கத், ரிக்கத் என்றால் இந்த இடத்தில் என்ன அர்த்தம் வைக்க வேண்டும் என்றால் நேர்த்தின்னு சொல்லலாம். நேர்த்தியாக துல்லியமாக இருக்கக்கூடிய அந்த பற்களுடைய நேர்த்தி அந்த கடுமையான வெண்மையை என்ற அர்த்தத்திற்கு வரும். ஓகேவா? இப்ப நம்ம அர்த்தம் வைக்கும்போது வெண்மையான அர்த்தம்னு சொல்ல வைக்கலாம். இல்லாட்டி அந்த என்னது மின்னக்கூடிய அந்த எச்சில் படும் பொழுதுதான் அது மின்னும். ஓகேவா? அந்த மின்னக்கூடிய அந்த பற்களை அவள் வெளிக்காட்டுகிறாள் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். இல்லாட்டி வெண்மையான அந்த பற்களை வெளிக்காட்டுகிறாள் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். முன்ஹல் என்றால் லம்மில் மீமுக்கு லம்மை கொண்டு, இந்த இடத்துல மீமுக்கு லம்மை கொடுத்து முன்ஹல் என்று படிக்க வேண்டும். அப்படி முன்ஹல்னு படிச்சோம்னா இஸ்மு மஃபூ என்னது? அப்ப இது என்னது? இஸ்மு மஃபூலின், இஸ்மு மஃபூல் ஆக இருக்கும். மின் அன்ஹலஹு, அன்ஹலஹு என்ற ஃபேலில் இருந்து உள்ள இஸ்மு மஃபூல் ஆகும். இப்ப அன்ஹலஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு முதல் முறை தண்ணீர் புகட்டினான் அப்படின்னு அர்த்தம். இதா சக்காஹு, அவனுக்கு நீ தண்ணீர் புகட்டினால், அவனுக்கு அவன் தண்ணீர் புகட்டினால், அந்நகல, நகலை அவன் அவனுக்கு புகட்டினால், அன்ஹலஹு அவனுக்கு முதல் முறை புகட்டினான். உண்மையான அன்ஹலஹுக்கு என்ன அர்த்தம்னா அவனுக்கு முதல் முறை தண்ணீர் புகட்டினான். ஓகேவா? அதான் இங்க சொல்றாங்க இதா சகாஹுன் நகல, அவனுக்கு அவன் முதல் முறை தண்ணீரை புகட்டினால் அன்ஹலஹு என்று கூறுவார்கள். ரெண்டு ஃபத்தஹாவை கொண்டு அந்நகலன்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ முதல் முறை தண்ணீர் புகட்டினால் அன்ஹலஹு, அவனுக்கு முதல் முறை தண்ணீர் புகட்டினான் என்று அர்த்தம். ஒஹுவ ஷுருபுல் அவ்வலு, நகல் என்பது முதலாவது குடிப்பதாக இருக்கும். முதலாவது புகட்டுவது, முதலாவது குடிப்பது. ஷர்பனா என்பது முதல் முறை குடிப்பது. ஓகேவா? மஅலூலுன் மின் அல்லஹு, அல்லஹு அல்ல ஃபேல மிர்ஃபாது, ஹூ வந்து மஃபூல். இப்ப அல்லஹு என்ற ஃபேனில் இருந்து இஸ்மு மஃபூலாக இருக்கின்றது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இதா சகாஹுல் அலல் அல் அலல, சகாஹுல் அலல, அவனுக்கு இரண்டாவது குடிப்பதாக அவனுக்கு புகட்டினாள். அப்ப ரெண்டாவது தடவை குடிக்க கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? அந்த அலல் என்பார்கள். முதல் முறை குடிப்பது நகல், இரண்டாவது முறை குடிப்பது அலல். சரியா? அதான் ஒஹுவ அலல் என்பது ஒஹுவ ஷுர்பு சானி பாதல் அவ்வளி, முதலாவதற்கு பிறகு இரண்டாவது முறை குடிப்பதா இருக்கும். இப்போ முதலாவது முறை குடிச்சா அந்நகல், இரண்டாவது முறை குடிச்சா அது அலல். ஓகேவா? ராஹ், ராஹ் என்றால் அல்ஹம்ரு, மது ஆகும். வல்மானா இன்னும் அர்த்தமாகிறது. இதனுடைய அர்த்தம், இந்த கவிதையுடைய அர்த்தமாகிறது அன்னஹு, நிச்சயமாக கவிஞர் அவர்கள் எசிஃபுஹா, அந்த சுஆத் என்ற பெண்ணை வர்ணிக்கிறார்கள். பி அன்னஹா, நிச்சயமாக அந்த பெண்ணாகிறவள் தஸ்தாக்கு, மிஸ்வாக்குன்னு அர்த்தம். சரியா? துலக்கி விட்டாள். சகரன், பற்களை துலக்கி விட்டாள். சரியா? அதாவது பல்லு தேய்ச்சிட்டான்பாங்கல்ல, அந்த பற்களை துலக்கிய. இன்னும்
தையிபன் நக்ஹதி, நறுமணம் நல்ல மனமுடைய உலாக இருக்கிறாள். இதபுத்தசமத், சிரிக்கும் பொழுது நல்ல மனமுடைய. கதீபி ராயிஹத்தில் ஹம்ரி, மதுவின் நறுமணத்தை போன்று. தீப்னா நல்ல, ராயிஹத்னா மனம். அப்ப மதுவின் நறுமணத்தை போல நல்ல மனமுடைய பற்களை துலக்கியவளாக இருக்கிறாள் என்று சுஆதை கவிஞர் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். இப்ப அந்த பெண் சிரிக்கும் பொழுது, சுஆத் என்ற பெண் சிரிக்கும் பொழுது, அந்த ஹம்ருல, அந்த மதுவில வரக்கூடிய நறுமணத்தை போல நறுமணமுடைய அந்த பல்லை துலக்கியவளாக, பல் தீட்டியவளாக அந்த பெண் இருக்கிறாள் என்று வர்ணிக்கிறாங்க. சரியா? அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன சொல்றாங்க? நாலாவது கவிதை இங்க இருக்கு பாருங்க. சுஜ்ஜத் பிதி ஷபமின் மின் மாஇன் மின் மாஇ மஹ்னியத்தின் சாஃபின் பிஅப்தஹ அல்ஹா வஹுவ மஷ்மூலு. அந்த இப்ப எதை வச்சு வர்ணிச்சாங்க? அந்த மதுவை வச்சுதானே வர்ணிச்சாங்க. அந்த மதுவுடைய வாசனை வருகிறது என்று. இப்ப அந்த மதுவை பத்தி நம்மளுக்கு சொல்ல போறாங்க. அந்த மது எப்படிப்பட்ட மது என்று. சரியா? கவிஞர் அவர்கள் சொல்றாங்க பாருங்க. அதிலே அந்த மதுவுல தண்ணி கலக்கப்பட்டுள்ளது. எப்படிப்பட்ட தண்ணி? குளிர்ச்சியான தண்ணீர் கலக்கப்பட்டுள்ளது. அந்த தண்ணி எங்கிருந்து எடுத்தது? தூய்மையான இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தண்ணி தான் அந்த தண்ணி. ஓகேவா? இன்னும் அது என்னது? சில காற்று என்ன செய்யறாங்க? காற்றினால், வடக்கத்திய காற்று, அதாவது ஷிமானா வடக்கு, அந்த வடக்கில் இருந்து வீசக்கூடிய காற்றினால் குளிர்ச்சி அடைந்துள்ள அந்த தண்ணீர் கலக்கப்பட்ட மதுவாக இருக்கின்றது என்று இங்கே நம்மளுக்கு கூறுகிறார்கள். அர்த்தம் வைக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் பாருங்கள். சுஜத் என்னது? அந்த மதுவானது கலக்கப்பட்டுள்ளது. விதி ஷபபின் மின் மாஇ மஹ்னியத்தின் சாஃபின். ஓகேவா? பள்ளத்தாக்கின் வளைவு, மஹ்னியத்னா வளைவுன்னு அர்த்தம். அந்த வளைவில் உள்ள, பள்ளத்தாக்கின் வளைவில் உள்ள தண்ணீரிலிருந்து, பள்ளத்தாக்கின் வளைவில் உள்ள தூய்மையான தண்ணீர். ஓகேவா? சாஃப போய் மால சேர்க்கணும். சரியா? பள்ளத்தாக்கின் வளைவில் உள்ள தூய்மையான தண்ணீரிலிருந்து, ஓகேவா, குளிர்ச்சி உடைய அந்த தண்ணீரை கொண்டு, ஷபப்னா குளிர்ச்சி, ஓகேவா, அந்த குளிர்ச்சியான தண்ணீரை கொண்டு, குளிர்ச்சி உடைய அந்த தண்ணீரை கொண்டு அந்த மது கலக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? அபுத்தஹ, கூழாங்கற்கள் நிறைந்த. இந்த அபுத்தஹக்கு விசாலமான ஓடு பாதை. சிறிய கூழாங்கற்கள் நிறைந்த விசாலமான ஓடு பாதையை கொண்டு அல்ஹா, அந்த தண்ணீர் இருக்கின்றது. ஒஹுவ மஷ்மூனும், அதுவோ வடக்கத்திய காற்றினால் குளிரூட்டப்பட்ட நிலையில் அந்த கூழாங்கற்கள் நிறைந்த அந்த ஓடு பாதையில் அல்ஹா, அந்த தண்ணீர் இருக்கின்றது. சரியா? அப்ப அப்படிப்பட்ட தண்ணீர், தூய்மையான தண்ணீரில் குளிருடைய அந்த தண்ணீரை கொண்டு இந்த மது கலக்கப்பட்டுள்ளது. சரியா? அப்ப பாருங்க எப்படி அர்த்தம் வைக்கணும். சுஜத் பிதி ஷபமின் மிம்மாஇ மஹ்னியத்தின் சாஃபின், வளைந்த, வளையக்கூடிய அந்த இடத்தில் உள்ள தூய்மையான தண்ணீரில் இருந்து குளிருடைய, குளிர்ச்சியுடைய அந்த தண்ணீரை கொண்டு இந்த மது கலக்கப்பட்டது. அபுத்தஹ அல்ஹா வஹுவ மஸ்மூலு, இன்னும் அபுத்தஹ் என்ற இடத்தில், அதாவது விசாலமான கூழாங்கற்கள் நிறைந்த விசாலமான ஓடு பாதையில் அந்த தண்ணீர் இருக்கின்றது. இன்னும் அந்த தண்ணீரோ வடக்கத்திய காற்றால் குளிரூட்டப்பட்ட நிலையில் அந்த விசாலமான ஓடு பாதையில் அந்த தண்ணீர் இருக்கின்றது. சரியா? பாருங்க. சுஜத் பிமானா முதிஜத். சுஜத்துக்கு என்ன அர்த்தம்? மானா முசிஜத் என்ற அர்த்தத்தை கொண்டு இருக்கின்றது. அப்ப முசிஜத்னா கலக்கப்பட்டது, சுஜத்னாலும் கலக்கப்பட்டது. யுக்காலு சொல்லப்படும் சஜஜத்துல் ஹம்ர, ஹம்ரை நான் கலந்தேன். வா கத்தல் துஹா, இன்னும் அந்த, அதாவது மதுவை நான் கலந்தேன், அந்த மதுவை நான் துண்டித்தேன். கத்தல் துஹா, கொன்றேன்னு அர்த்தம் அசல்ல. இங்க வந்து என்னது? நான் துண்டித்தேன். அப்ப இப்படி சொல்லப்படும். அரபியர்கள்ல, அரபியர்களிடத்தில் இவ்வாறு சொல்லப்படும். சஜத்துல் ஹம்ர வ கத்தல் துஹா என்று சொல்லப்படும். அதோடைய அர்த்தம் என்ன? இதா மஜஜ்தஹா, அந்த மதுவை நீ கலந்தா என்றால், அன்னக்க நிச்சயமாக நீ, கசர்த்த ஹித்ததஹா பில் மாஇ, ஓகேவா, அந்த ஹம்ரின் வீரியத்தை, அந்த மதுவின் வீரியத்தை நீ துண்டித்து விட்டாய். பில் மாஇ, தண்ணீரை கொண்டு அந்த மதுவின் வீரியத்தை நிச்சயமாக நீ துண்டித்து விட்டதை போன்று என்ன சொல்வாய்? அதை நான் கொண்டு விட்டேன்னா என்னது? அந்த மதுவுடைய வீரியம் குறைஞ்சிரும்ல. தண்ணீரில் ஏதாச்சும் அந்த மதுவுல ஏதாச்சும் கலந்துட்டா, அந்த மதுவுடைய போதையின் வீரியம் என்ன செய்து விடும்?
குறைந்துவிடும். அதான் இப்படி சொல்லுவாங்க, நான் கலந்துட்டேன், இதான் மசஜிதஹா, அந்த நீ மதுவை நீ கலந்தாய், கண்ணக்க நிச்சயமாக நீ உடைத்தது உடைத்தவனை போன்று இருக்கின்றாய். அதனுடைய வீரியத்தை, அந்த மதுவின் வீரியத்தை நீ உடைத்தவனை போன்று இருக்கின்றாய். மாயி தண்ணீரை கொண்டு அந்த மதுவின் வீரியத்தை நீ உடைத்தவனை போன்று இருக்கின்றாய். அப்ப 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 நான் கலக்கப்பட்டிருக்கு, தண்ணீர் கலக்கப்பட்டிருக்குன்னா அந்த கண்ணீருடைய அந்த மதுவுடைய வீரியம் குறைக்கப்பட்டுள்ளது. சரியா? தூபு சபமின் என்றார்கள். தூ சபம் என்றால் என்ன? இங்க இருக்கு பாருங்க, தூ பரதின். அப்ப என்னது? பர்தின் சொல்லணும், குளிர்ச்சி உடையது. யானி முஸ்ஜத் பிமா இன் பாரிதின், அந்த மது கலக்கப்பட்டது குளிரான தண்ணீரை கொண்டு கலக்கப்பட்டது. ஷபம், இன்னும் ஷபம் என்பதாகிறது பிஃபத்ஹில் ஷீனி வல் பாஇல் முவஹ்ஹததி, ஷீனுக்கும் இன்னும் பாவுக்கும் ஃபத்ஹாவை கொண்டு ஒரு புள்ளி வைத்த இதற்கு என்ன சொல்லுவார்கள்? பாஇல் முவஹதா என்பார்கள். அக்காலத்தில் எல்லாம் எங்க நுத்துஃபா இல்லை அல்லவா? நுத்துஃபா இந்த புள்ளி எல்லாம் பிற்காலத்தில் வைக்கப்பட்டது. சரியா? அதனால இந்த புள்ளி வைப்பதற்கு முன்னால், இந்த புழக்கம் இல்லாததற்கு முன்னால் பாவை குறிப்பதற்கு அப்ப என்னது? இது மட்டும்தான் இருக்கும், வெறும் இது மட்டும்தான் இருக்கும். அப்ப இது இது பான் எப்படி குறிப்பிடுறது? அது பாவுல் முவஹதா என்று குறிப்பிடுவார்கள். சரியா? அப்ப அரபில அப்ப ஒரு புள்ளி, அப்ப புள்ளி வச்சு இப்ப நம்ம கண்டுபிடிச்சிடும். ஒரு புள்ளி இருந்தா பா, ரெண்டு புள்ளி இருந்தா தா. அப்ப புள்ளி இல்லாத போது எப்படி நம்ம குடிக்கிறது? அதுக்குதான் இப்படி எழுதுவாங்க, வெறும் பான்னு சொல்லாம பாவுல் முவஹதா, பாவுல் முவஹதாவை கொண்டும் ஷீனுக்கு ஃபத்தஹாவை கொண்டும் ஷபம்னு படிக்கணும். ஷபீம்னு படிப்பாங்க. கசரில் பாய், பாவுக்கு கசரை கொண்டு ஷபீம் என்றும் இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? அல் பாரிது, என்னன்னு அர்த்தம்? என்னது? குளிர்ச்சியானது, குளிர்ச்சியானது என்ற அர்த்தம். ஓகேவா? ஷபம் ஷபீம் ரெண்டுமே என்னது? குளிர்ச்சியானதுன்னு அர்த்தம். அதுக்குமா என்ன சொன்னாங்க? ஆஹ் கவிதையில் அடுத்து மஹ்னியத்துன்னு இருந்துச்சுல, அந்த மஹ்னியத்துன் என்பதாகிறது ஹுனா. இங்கு மஹ்னியத்துக்கு அர்த்தம் பிமஅனா முன் அதிஃபா. என்ன அர்த்தம் கொடுக்கணும்? முன் அதிஃபத்தின், மஹ்னியத்தின் மேல படிச்சோம், இங்க முன் அதிஃபத்தின் வளைந்து செல்லக்கூடியது என்ற அர்த்தம். வஹிய, இன்னும் மஹ்னியத் என்பதாகிறது இபாரத்தின் ஒரு வாசகமா இருக்கும். அம்மா இன் அதஃப மின்னல் வாதி, பள்ளத்தாக்கிலிருந்து வளைந்து செல்லுமே அந்த ஒன்றை தொட்டு வாசகமா இருக்கும். பள்ளத்தாக்கு நம்மளுக்கு தெரியும், வளைஞ்சு வளைஞ்சு அந்த பள்ளத்தாக்கு நடுவுல வளைஞ்சு வளைஞ்சு தண்ணி ஓடும்ல, அந்த வளைஞ்சு வளைஞ்சு போறதுல நேரா போகாம அந்த வளையக்கூடிய அந்த வளைவு பாதை இருக்கிறது அல்லவா, அந்த இடத்தை குறிக்கும். சரியா? அன்னஹா, ஏனென்றால் நிச்சயமாக அந்த வளைந்து செல்லும் இடமாகிறது தக்கூனு அஸ்ஃபா அரக்க, அந்த வளைந்து செல்லும் அந்த இடம், வளையக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் ஆகிறது தக்கூன் ஆகும், மிகவும் சுத்தமான தூய்மையானதாக ஆகும். அரக்க, இன்னும் மிகவும் மென்மையானதாகவும் அந்த இடம் ஆகும். ஓகேவா? அதுக்கு பாருங்க, வல் அபுத்தஹு, அங்க அபுத்தஹன் படிச்சோம்ல கவிதையில, அந்த அபுத்தஹ் என்பதற்கு என்ன அர்த்தம்? மசீலுன் வாசியுன், விசாலமாக விரைந்து ஓடக்கூடிய இடமாகும். தண்ணீர் விரைந்து ஓடக்கூடிய இடம்தான் என்னது? அபுதஹ் என்ற இடமாகும். சரியா? ஃபீஹி, இன்னும் அந்த விசாலமான ஓடு பாதையிலே இருக்கும் திகாகுல் திகாகுல் ஹசா, கூழாங்கற்கள், மிகவும் சிறிய சிறிய கூழாங்கற்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? திகாகுல் ஹசா, ஹசானாவே கூழாங்கல் சின்னது, திகாக்னா ரொம்ப ரொம்ப சிறிய கூழாங்கற்கள் அந்த இடத்துல இருக்குமே, அந்த அப்படிப்பட்ட விசாலமான நீரோடையாக இருக்கும். அது அபுத்த. சரியா? வல் மஷ்மூலு, மஷ்மூல் என்றால் என்ன? அல்லதி, அல்லதி லரபத்ஹு ரீஹு ஷமாலி, வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அந்த இடத்தை அடிக்குமே. ஓகேவா? அந்த இடத்தில் காற்று அடிக்குமே, அத்தகைய இடமா இருக்கும். ஹத்தா, எதுவரை அந்த வடக்கு காற்று அடிக்கும்? ஹத்தா பரத, அந்த இடமே குளிர்ச்சி ஆகிவிடுமே, அத்தகைய வடக்கு காற்று எந்த இடத்தில் அடித்ததோ அத்தகைய இடமா இருக்கும். மின்ஹு, இந்த அர்த்தத்திலிருந்து தான் இருக்கிறது. கீழ சொல்லப்பட்ட ஒன்று, லில் ஹம்ரி, அதாவது மதுவிற்கு சொல்லப்பட்ட ஒன்று இந்த அர்த்தத்தில் இருந்தான் இருக்கின்றது. ஹம்ருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மஷ்மூலத்துன்பாங்களாம். எப்படி அர்த்தம் வைக்கிறாங்கன்னு பாருங்களேன். அதாவது ஷிமால்னா வடக்கு, அந்த வடக்குல இருந்து காத்து அடிச்சு குளிராயிருச்சு, அதனால ஒரு கூழ், அதாவது கூலா இருக்கக்கூடிய ஹம்ரு மதுவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மஷ்மூலத்தின் பேர் சொல்லுவாங்க. அதான் மதுவிற்கு சொல்லப்பட்டது இந்த அர்த்தத்திலிருந்து தான் இருக்கிறது. மஷ்மூலத்துன், மஷ்மூலத்தின் என்று ஹம்ருக்கு கூறுவார்களாம். இதா கானத்து பாரிதத்தன், அந்த மது குளிர்ச்சியாக இருந்தால் குளிரூட்டப்பட்ட மது என்று மஷ்மூலத்துக்கு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த அர்த்தத்திலிருந்து தான் கீழே சொல்லப்பட்டது சம்பரி மதுவுக்கு சொல்லப்பட்டது மஷ்மூலத்துன், மஷ்மூலத்துன் என்று கூறப்பட்டது. இதா கனத் பாரிதத்தன், அந்த மது குளிர்ச்சியாக இருந்தால் மஷ்மூலத் என்று சொல்லப்பட்டது.
குளிர்ச்சியான மதுவுக்கு மஷ்மூலத் என்று கூறுவார்கள். இன்னும் இந்த கவிதையின் அர்த்தமாகிறது அன்னஹு நிச்சயமாக கவிஞர் அவர்கள் வசஃபர் ராஹ அந்த மதுவை வர்ணிக்கிறார். அல்லத்தி எத்தகைய மது உள்ள பிஹா வல்மு ஹாதிஹில் மர்அத்தில் மௌசூஃபத்தி வர்ணிக்கப்பட்ட இந்த பெண்ணின் வெண்மை அந்த மதுவை கொண்டு அஹ் மீண்டும் மீண்டும் புகட்டப்பட்டதே. அப்படிப்பட்ட அந்த மதுவை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்? நிச்சயமாக அந்த மதுவாகிறது சுஜத் பிமா இன் பாரிதின் குளிர்ச்சியான தண்ணீரை கொண்டு கலக்கப்பட்டதாக இருக்கின்றது. சாஃபின் தூய்மையான குளிர்ச்சியான தண்ணீரை கொண்டு கலக்கப்பட்டதாக இந்த மது இருக்கின்றது. கது லரபத்துஹு ரீஹு ஷமால். அப்ப கல் லரபத்துஹு ரீஹு ஷமாலி அந்த வடக்கில் வரக்கூடிய காற்று அந்த தண்ணீரை என்ன செய்கிறது? அடிக்கின்றது. காற்று அடிக்கின்றது, அந்த தண்ணீரை அடிக்கின்றது. எந்த இடத்துல? அபுதஹிவாதின் என்னது? அந்த பள்ளத்தாக்கின் அந்த ஓடு பாதையில். சரியா? அபுதஹ்னா என்னது? அந்த தண்ணீர் ஓடக்கூடிய அந்த ஓடு பாதை. அப்ப அந்த பள்ளத்தாக்கின் ஓடு பாதையிலே அந்த வடக்கு காற்று அந்த தண்ணீரை அடிச்சு செல்கின்றதே. அப்படிப்பட்ட தூய்மையான குளிர்ச்சியான தண்ணீரை கொண்டு அந்த மது கலக்கப்பட்டுள்ளது என்று அந்த மதுவை வர்ணிக்கிறார். அப்ப நம்ம அந்த கண்டினியூஷனா தெரியணும். முன்னாடி என்ன செஞ்சாரு கவிஞரு? அந்த பெண்ணுடைய வாயில இருக்கக்கூடிய அந்த எச்சில் உமிழ்நீர் அந்த வெண்மை என்பது மது குடிச்சதுனால அந்த அந்த உமிழ்நீர் எப்படி இருக்கு? அந்த மதுவுடைய நறுமணம் வீசுது. அந்த பெண் சிரிக்கும் பொழுது வாயில பல்லு தெரியுது. அந்த பல்லுடைய வாசனை மதுவுடைய வாசனை மாதிரி இருக்குது. அதான் சொல்றாங்க. இங்க சொன்னாங்களா, வர்ணிக்கப்பட்ட பெண்ணின் அந்த வெண்மை என்பது அந்த மதுவை கொண்டு மீண்டும் மீண்டும் புகட்டப்பட்டது. அப்ப சிரிக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய பல்லு தெரியுது. அந்த பல்லுல வாசனை வருது. அந்த வாசனை எப்படி இருக்குன்னாங்க? அந்த மதுவுடைய வாசனை போன்று இருக்கின்றது என்று சொன்னார்கள் அல்லவா கவிஞர். அந்த மது எப்படிப்பட்ட மதுன்னு இந்த கவிதையில வர்ணிச்சுட்டாங்க. சரியா? தொடர்ந்து அடுத்த கவிதைகளை நாம் தொடர்ந்து காண்போம். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.